ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம்தான் முக்கியம் என்றும் அதனை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றும் குறிப்பிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதிமுகவிற்கு துரோகம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நடுரோட்டில் தான் நிற்பார்கள் என ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோரை அவர் மறைமுகமாக சாடினார். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சரை கொடுத்தோம், உயர்ந்த பதவியை கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும், அவரெல்லாம் கட்சியில் சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க சிலர் முயற்சித்ததாகவும், அப்போது ஆட்சியை பாதுகாத்தது ஒன்றிய பாஜக அரசுதான் என்றும், அந்த நன்றி கடனுக்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி. நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 26 ஆண்டுகளுக்கு முன்னாவே வள்ளுவன் அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். தன்னை யாரும் மிரட்ட முடியாது என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, பாஜகவில் இருந்தும் ஒன்றிய அரசில் இருந்தும் யாரும் தன்னை அச்சுறுத்தவில்லை என்றும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் இன்று அமித்ஷாவை சந்திக்க உள்ள நிலையில் பாஜக தான் அதிமுக ஆட்சியை பாதுகாத்தது என்ற பேச்சு அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.